ஹாய், எல்லாருக்கும் காலை வணக்கம். வாங்க காலிஃப்ளவர் அண்டு வேர்க்கடலையை வச்சு ஒரு வறுவல் செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வேர்க்கடலை இவ்வளோ எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. தொழும்பு பிரிஞ்ச அளவுக்கு வறுத்துக்கோங்க. நல்லா காலிஃப்ளவர் வேக வச்சுக்கோங்க. லைட்டாக சுடுதண்ணி போட்டதில் இருக்க புழுவெல்லாம் போகிறதுக்காக நல்லா வறுத்ததும் மிக்ஸி ஜாரில் அந்த தொல்லியெல்லாம் உரிச்சிட்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க, இதுக்கு அதுதான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சீரகம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள், வரமிளகாய், பச்சை மிளகாய் வேணால் இதுக்கு வரமிளகாய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நம்ம வேர்க்கடலை அரைச்சோம் பார்த்திங்களா, அதில் 2 மிளகு கொட்டை போட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்த காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். நல்லா இப்படி வதக்கிக்கோங்க. இந்த ஆல்ரெடி சுடுதண்ணியில் போட்டதுனால ஒரு நல்லா வெந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் லைட்டாக வதக்கினா போதும். இது பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருந்த மிளகுத்தூள், அப்புறம் கலருக்காக காஷ்மீர் சில்லி அது சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கரம் மசாலா போட்டால் மட்டும்தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தேவையான அளவு நான் காலிஃப்ளவர் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டேன். அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த வேர்க்கடலை போட்டதும் இறக்கிட வேண்டியதான். சூப்பரான வறுவல் ரெடி ஆகிடுச்சு. காலிஃப்ளவர்